108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான தலம் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்கள் போற்றி அழைக்கும் புனித நிலம். அதுதான் ஸ்ரீரங்கம். காவேரி நதியின் மடியில் அமைதியாக சயனித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரும் தெய்வம். அவர்தான் ஸ்ரீரங்கத்தின் ரங்கநாதர். இந்த பெருமாள் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். ஏன் தெரியுமா? அதற்கு பின்னால் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புத கதை. பார்க்கடலில் ஒரு நீர் குமிழி போல தெய்வீகமாக தோன்றினார் மகாவிஷ்ணு ரங்கநாதராக. அந்த திருமேனியை பிரம்மதேவர் சத்தியலோகத்திற்கு கொண்டு சென்று தினமும் பக்தியுடன் பூஜை செய்து வந்தார். அதே நேரத்தில் பூலோகத்தில் சூரிய வம்சத்தை ஆண்ட இக்ஷ்வாக்கு மன்னன் தன் தவத்தின் பலத்தால் சத்தியலோகத்திற்கே சென்றுவிட்டார். அங்கே பிரம்மா பூஜித்துக் கொண்டிருந்த அந்த அபூர்வமான பெருமாளைக் கண்டு அவர் மனம் உருகிவிட்டது. இந்த பெருமாளை நான் பூமியில் வைத்து வழிபட வேண்டும் என்று பிரம்மாவிடம் வேண்டினார். அவரது பக்தியைக் கண்டு பிரம்மா ரங்கநாதரை இக்ஷ்வாக்குவுக்கு அருளினார். இக்ஷ்வாக்கு மன்னன் அந்த பெருமாளை பூமிக்கு கொண்டு வந்து சரியோ நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்து தினமும் பூஜை செய்து வந்தார். காலம் நகர்ந்தது. அதே வம்சத்தில் பிறந்தார் ஸ்ரீராமர். அவரும் தினமும் இந்த ரங்கநாதரையே ஆராதித்து வந்தார். ராமபிரான் பட்டாபிஷேக நாள் வந்தது. அனைத்து தேவர்களும் முனிவர்களும் அரசர்களும் வந்திருந்தார்கள். அங்கு ராவணனின் தம்பி விபீஷணனும் வந்திருந்தான். அவன் தர்மத்தின் பக்கம் நின்றவன். ராமபிரான் அவன் பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்து தான் தினமும் பூஜித்த ரங்கநாதரையே அவனுக்கு பரிசாக அளித்தார். விபீஷணன் மகிழ்ச்சியில் மிதந்தான். இது என் நாட்டிற்கு செல்லும் அதிர்ஷ்டம் என்று எண்ணி இலங்கைக்கு புறப்பட்டான். ஆனால் வழியில் காவேரி கரையை அடைந்தபோது சிறிது ஓய்வெடுக்க பெருமாளை தரையில் வைத்தான். ஓய்வு முடிந்து மீண்டும் எடுக்க முயன்றான். அசையவே இல்லை. மீண்டும் முயன்றான். முடியவில்லை. அவன் கலங்கினான். அப்போது அந்த பகுதியை ஆண்ட தர்மவர்ம மன்னன் வந்தார். பெருமாள் எங்கள் நாட்டிலேயே தங்க விரும்புகிறார் போல, இங்கேயே இருக்கட்டும் என்றார். விபீஷணன் மனமுடைந்தான். இது ராமர் தந்த பரிசு, நான் எப்படி விடுவேன்? இருவரும் பெருமாளிடம் மனமுருகி வேண்டினர். அப்போது தெய்வீக குரல் ஒலித்தது. விபீஷணா, நான் காவேரி கரையில் தங்க விரும்புகிறேன். ஆனால் உன் பக்திக்காக நான் இலங்கையை நோக்கி தெற்கு திசையில் பார்த்தபடி இருப்பேன். என் அருள் எப்போதும் உன்னுடனே இருக்கும். விபீஷணன் கண்ணீருடன் வணங்கி சம்மதித்தான். அந்த நாளிலிருந்து இன்று வரை ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் தெற்கு நோக்கி இலங்கையை பார்த்தபடி ஒரு பக்தனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். இது ஒரு திசையல்ல, இது ஒரு வாக்குறுதி. இது ஒரு பக்தனுக்காக நிலை கொண்ட பரம கருணை. ரங்கநாதர் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் கிடைக்கட்டும்.